ஃபர்ஸ்ட் வந்து விஜயகாந்த் கூட அவங்க அப்பா கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் படத்துல நடிக்கணும்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவங்க அப்பா கால் பண்ணி கேட்கிறாரு. கால் பண்ணி விஜயகாந்த் சாரே கேட்கிறாரு. விஜயகாந்த் சார் என்ன சொல்றாருன்னா, போனை கட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு விஜயகாந்த் சார். எதனால அவரோட அந்த ஒரு யாரும் கேட்டாலும் அந்த உடனே வந்த மரியாதை, உடனே ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம பாக்குற ஒரு ஆளு விஜயகாந்த் மட்டும் தான். ஏன்னா வந்து அடிப்படையில இருக்கிற தொண்டனையும் வந்து நம்ம மேல எடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு நினைவு வந்து விஜயகாந்த் மட்டும் தான், விஜயகாந்த் சார் மட்டும் தான் நினைச்சாரு. இதுவே வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே நிறைய கட்சி இருக்கு, இன்னைக்கு நிறைய கட்சி வந்திருக்கு. ஆனா என்னைக்கும் வந்து தேமுதிக இருக்கணும்னு தான் மக்கள் நினைக்கல. மக்கள் நினைச்சிருந்தா இன்னைக்கு விஜயகாந்த் முதலமைச்சர் ஆயிருப்பாரு. முதலமைச்சர் இன்னைக்கு இறந்திருக்க மாட்டாரு. விஜயகாந்த் தான் என்னைக்கும் முதலமைச்சர் ஆயிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தவரை மீடியா மட்டும்தான் டாமினேட் பண்ணாங்க. ஓகேங்களா? இது வந்து 100% உறுதியா நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு 25 வயசு ஆகுது. நான் இது வரைக்கும் விஜயகாந்த் நான் அவரோட படத்தை எல்லாமே, எங்க அம்மாவோட விஜயகாந்த் ரசிகர், எங்க அப்பாவும் விஜயகாந்த் ரசிகர்.